எந்த பிரச்சனையான சூழ்நிலை வந்தாலும், அந்த சூழ்நிலை வந்த உடனே, இந்த சூழ்நிலையிலும் நன்மை இருக்கு என்ற எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும். சூழ்நிலை வந்த பிறகு 5 நிமிஷம் கழிச்சு, 5 நாள் கழிச்சு கிடையாது. உடனேயே இந்த சூழ்நிலையிலும் நன்மை இருக்கு என்ற எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும். அது சரி, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நன்மை இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? சில சமயங்களில் சில சூழ்நிலைகள் வருது, அதில் வெளிப்புறமாக எதுவும் நன்மை இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அது நம்முடைய எண்ணங்கள் தான். அப்படி நமக்கு எந்த நன்மையும் வெளிப்படையாக தெரியாத சூழ்நிலையிலும், இந்த சூழ்நிலையிலும் நன்மை இருக்கு என்ற எண்ணத்தை நாம் ஏற்படுத்துகிறப்போ, முதல்ல நடக்கிற நன்மை என்னன்னா, நம்முடைய மனதின் நிலை சரியாகுது. மனதின் நிலையின் பிரபாவம் சூழ்நிலையின் மீது படுது, அதன் தீவிரத்தை குறைக்குது. சூழ்நிலைகள் நம் கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை. இப்போ வந்திருக்கிற சூழ்நிலையில் எதுவுமே சரியா இல்லை, இருந்தாலும் மனதின் நிலை எப்படி இருக்கணும்? ஸ்திரமாக இருக்கணும். சூழ்நிலை வரும்பொழுது மனதின் நிலை டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா அதோட பாதிப்பு உடம்பு மேலேயும் ஏற்படுது, அதோட பாதிப்பு உறவுகள் மேலேயும் ஏற்படுது. பிரச்சனை ஒன்று வருது, ஆனால் நன்மையற்ற விஷயங்கள் 4 ஏற்பட்டுடுது. சப்போஸ் யாருக்காவது ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்ததுன்னா இதனால் எமோஷ்னல் கிரைசிஸும் வருது, டிப்ரெஷன் ஏற்படுது, அது மென்டல் ஹெல்த் இஷ்யூவாக மாறுது. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அது உடலையும் பாதிக்குது. பிபி ஏறிடுது, சுகர் அதிகமாகிடுது, இப்படி ஹெல்த் இஷ்யூவாக மாறுது. அப்போது அது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்க்கும் காரணமாயிடுது. ஸோ ஒரிஜினலி கிரைசிஸ் எத்தனை வந்தது? ஒன்றே ஒன்று தான், ஃபினான்ஷியல் கிரைசிஸ், பொருளாதார நெருக்கடி. நாம் எத்தனை உருவாக்கினோம்? 4. ஸோ எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணும் பொழுது வரக்கூடிய முதல் நன்மையே நம்முடைய மனதின் ஸ்திதி சரியாக இருப்பது தான். மற்ற பிரச்சனைகளிலிருந்து நாம் தப்பிச்சிடுறோம். இதில் நன்மை இருக்கா இல்லையா?